வாழ்நாள் முழுவதும் ரெண்டு மாபெரும் தலைவர்களால அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இத்தனை தசாப்தங்களா சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவால காட்டப்பட்டு இரண்டு தடவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியும் அவங்க வந்து ஏற்று இவ்வளவு அம்மாவால கிடைச்ச ஒருத்தர் இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்க கூடிய ஒரு அளவுல இருக்கிற ஒரு நிலையில யாரு வந்து திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கு வந்து இவ்வளவு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு வந்து துன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யாரு வந்து அதிமுகவுடைய ஆரம்பத்தில இருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளவு கடுமையா நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம், அவகாசவாதத்தின் உச்சகட்டம். யாருக்கு ஏற்படுத்துதுங்க? அவருக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய மகன் ரவீந்திரநாத்தும் போய் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த அதிமுக வந்து அழிவு பாதையில கொண்டு போறதா வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து எதுவா இருந்தாலும் இப்ப என்னுடைய வீடு, என்னுடைய தாயோட வீட்டு வந்து என்ன நடந்தாலும் சரி, வெளியில இருந்து என்ன தாக்குதலா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்னுடைய தாயை வந்து உண்மையில நான் ஒரு தாயா நான் நினைச்சு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அடையாளம் எல்லாமே இவங்களாலதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு உணர்வு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து குடும்பத்தோட ஒன்னாக இருந்து உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு அத்தனை முயற்சி எடுக்கணுமோ ஒரு உண்மையான கட்சிக்காரன் உண்மையான குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. இது தவிர நான் வேற எதுவுமே சொல்ல விரும்பல.